Hi my dear friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சாரில இந்த மாதிரி டாசல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சாரிக்கு தேவையான டாசல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 3 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இது எடுத்துர்க்கேன், கிளாத் எடுத்துர்க்கேன். அத நான் வந்து கரெக்ட்டா நான் எல்லா பக்கம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இத வந்து நீங்க வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது திருப்பி ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு டாசலோட ஃபர்ஸ்ட் டாசல் வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மென்ட் வேணுமோ அதுல நீங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க கட் பண்ணும்போது அந்த டாசலவே நீங்க அளவு எடுத்துக்கலாம். இப்போ அதோட அளவுக்கு இங்க வெச்சிட்டு இதுல நீங்க காட்டன்ல பண்ணும்போது கீழ ஸ்டிட்ச் பண்ணனும்ன்ற தேவையே இல்ல. காட்டன் பனியன் கிளாத் அதுலலாம் பண்ணும்போது அதுவே அப்படியே நிக்கும். இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த டபுள் ஃபோல்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணனும்னா நீங்க இது வந்து இது இப்படி வராம இருக்கறதுக்காக ஒரு ஸ்டிட்ச் போடணும். சோ நீங்க இந்த உள்ள எதுலயாவது ஒரு சைடுல உள்ள விட்டுருங்க. உள்ள நீடில இன்சர்ட் பண்ணிட்டு இது அந்த கிளாத் கலர்லயே த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 டைம் பண்ணிக்கலாம். சாரில நீங்க பல்லு எடுத்துக்கோங்க. பல்லு எடுத்துட்டு ஜிக்ஸாக் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிருந்தாலும் சரி, அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் மார்க் பண்ணிருக்கேன். ஒரு 5 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணிருங்க. சாரி ஃபுல்லா மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்போசிட் கலர் சாரியோட ஆப்போசிட் கலர்ல த்ரெட் எடுத்துக்கணும். அத இந்த மாதிரி நான் ஒரு நீடில போட்டு வச்சிருக்கேன். 4 டைம்ஸ் நான் போட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடுல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில இன்சர்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடுல நீங்க எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடுல இந்த மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு இது வந்து நாட் போடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்க கையில புடிச்சிட்டு இந்த இடத்துல உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நீடில வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி டைட் பண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம். நாட் போட்டுட்டு இத இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி பின்ன்ற மாதிரியே இதெல்லாம் இப்படி பண்ணணும். அது உங்களுக்கு எவ்வளோ லெந்த் வேணுமோ அந்த லெந்த் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு டாசல் போட்டீங்க அப்படினா அதே லெந்த்தவே மெயின்टेन பண்ணுங்க. அப்பனா தான் அழகா இருக்கும். இந்த மாதிரி பின்னிட்டு பின்னதுக்கு அப்புறம் இங்க நீடில் வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த நீடில உள்ள விட்டுட்டு இந்த சைடு வெளியே எடுக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு நாட் விழுந்துரும். அதே மாதிரி இன்னொரு டைம் நாட் போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு டைட்டா போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டைட்டா போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாசல் எடுத்துக்கோங்க. இந்த டாசல் எடுத்துட்டு இதுக்குள்ளார உள்ள விட்டுறணும். இதுக்குள்ளார உள்ள விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த நாட் எந்த இடத்துல நீங்க போட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல இது வந்து ஸ்டிஃபா நிக்கணும். அந்த மாதிரி வெச்சிருங்க. வெச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பிங்க்ல ஒரு நீடில்ல த்ரெட் போட்டு வச்சிருக்கோங்க. த்ரெட் போட்டு வெச்சிட்டு அதையும் நீங்க வந்து உள்ள தான் இன்சர்ட் பண்ணனும். அந்த நாட் வந்து வெளியே தெரிய கூடாது. இப்போ உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு இந்த சைடுல நம்ம எப்படி 3 டைம்ஸ் வந்துட்டு போட்டு லாக் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரொம்ப பக்கத்துல அந்த த்ரெட் வெளிய வராத மாதிரி நீங்க வந்து போட்டு லாக் பண்ணனும். இப்போ அந்த நாட் போட்டுட்டு இந்த இடத்துல த்ரெட் வெளியே தெரியாத மாதிரிக்கு நல்லா கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த சைடு உள்ள இந்த Black thread வெச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்துட்டு உள்ள நீங்க வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல Thank you so much for watching my video.